ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா ஹிமாலயனோட பிரேக் பேட்ஸ். நிறைய பேர் பிரேக் பேட்ஸ் எப்படி இருக்குன்னு என்ன கேட்குறீங்க. ஹிமாலயனோட பிரேக் பேட்ஸ் சூப்பராக இருக்கும், வேறு லெவல், பிரம்போது பயங்கரமாக இருக்கும். ஆனால் பிட் காஸ்ட்லி தான். ஆனால் வண்டி வாங்கும்போது உங்களுக்கு தெரியாது, ஒரு அரௌண்ட் 10,000 நீங்கள் க்ளோஸ் பண்ண உடனே உங்களுக்கு கண்டிப்பாக பிரேக் பேட்ஸ் தெரிஞ்சிருக்கும். அந்த நேரத்தில் இது கொஞ்சம் காஸ்ட்லியாக ஃபீல் ஆகலாம் மேபி. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த 411 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 350 அரௌண்ட் அவ்வளோ தான் இருக்கும் பிரேக் பேட்ஸு. இது 3300 கிட்ட வரும். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3000 வரும் பிரேக் பேட்ஸ் மட்டுமே. பட் ஆனால் அந்த பைட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் அதை நிறைய வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன். எல்லோரும் சொல்கிறாங்க காஸ்ட் கட்டிங்காக 650 இது எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஜிடி இது. ஆனால் அது எந்த அளவுக்கு பிரேக்கிங் ஆகும்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது ஸ்விட்சபிள் ஏபிஎஸ் கிடையாது. அதனால் எனக்கு தெரிஞ்சனால நிறைய பேர் கமெண்ட்ஸில் மாற்றி சொல்லலாம். ஓகே ஃபைன், உங்களோட கருத்துக்களை நான் ஏற்றுக்கிறேன். பட் ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு அதில் போகிறதுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. ஏன்னா எனக்கு பிரேக்கிங் ரொம்ப முக்கியம். பிரேக்கிங் இஸ் ஆர்ட்னு சொல்லுவாங்க. நீ வண்டியை எவ்வளோ ஸ்பீடாக வேணால் ஓட்டலாம், அதே ஸ்பீடில் ஒன்று நிறுத்தவும் தெரியணும். நிறுத்த தெரிலனா நீ இவ்வளோ பெரிய வண்டி வாங்கி ஒரு பிரச்சனை கிடையாது. ஸோ பிரேக் வந்து ஹிமாலயனில் நீங்கள் வாங்கினா கூட திருப்பியும் பிரம்போ போகிறது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அதர் பிராண்ட்ஸ் போகிறது எனக்கு எவ்வளோன்னு தெரில. வேணால் நான் ட்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் சொல்கிறேன். ட்ரை பண்ணுறதுக்கும் பயமாக தான் இருக்குது. ஏன்னா அதுவும் காஸ்ட்லியாக தான் இருக்குது. வாங்கி போட்டுட்டு ஒரு வேளை இந்த பைக் கிடைக்கலன்னா 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை பிரேக் பேட்ஸ் மாத்திர மாதிரி இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டெய்லி இதேமாதிரி வீடியோ போடுவேன். உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் அந்த வீடியோவில் சொல்லுங்கள்.